ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு React JS ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Node.js. Node.js டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து எனக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகுதா. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிட்டு, நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து விண்டோஸ் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் மேக்கோ இல்லை லினக்ஸோ யூஸ் பண்ணால் அதை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நான் கிளிக் பண்ணதும் டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா விஎஸ் கோட். விஎஸ் கோட் வந்து நம்ம கோடிங் பண்ணுறதுக்கு தான் விஎஸ் கோட் வந்து யூஸ் பண்ணுவோம். அது இன்டகிரேட்டட் என்விரான்மெண்ட் சொல்லுவோம். அதில் தான் கோட் பண்ணி ரன் பண்ணுவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுக்குறேன். அதில் வந்து விண்டோஸா லினக்ஸா மேக்கான்னு சொல்லிட்டு இருக்கு. அதில் உங்களுக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து விஎஸ் கோடும் இன்ஸ்டால் பண்ணதும் அதில் பார்த்தீங்கன்னா விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணதும் எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போயிட்டு ES7 கொடுத்தீங்கன்னா ரியாக்டோடது வரும். ஸோ இந்த டூலை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி டிசபிள்னு காமிக்கும். அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எதுக்குன்னா, நம்ம கோட் பண்ணும்போது ஏதாவது ஒரு மெத்தட்ஸை ஏதாவது ரியாக்டில் உள்ளது நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இம்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஏதாவது நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னாலும் அதுவே நம்ம ஒரு 2 லெட்டர் எழுதணுமே அது வந்து சஜஸ்ட் பண்ணும். ஸோ ஈஸியாக கோட் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட்டை வந்து கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.